இன்னைக்கு டாபிக் வந்து நம்ம HTML சிமாண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம HTML எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு டைட்டிலையோ ஒரு பேராகிராஃபோ வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது சிமாண்டிக்ஸ் எப்படிங்கிறது அப்படின்னா ஒரு நல்ல அர்த்தம் உள்ள ஒரு லைக் பேர் கொடுக்கறது. ஓகே, இப்போது நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்லி டிவ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. இப்போ நம்ம ஆப்பிள் சைட்டே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவ்வு, அதே மாதிரி டிவ் எல்லாமே டிவ்வாக யூஸ் பண்ணியிருக்காங்க சரியா. இது வந்து ஓகே, பட் நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஒவ்வொரு இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும் சரியா. இப்போ அது முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டாப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஓகே இந்த டாப்பில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெடர் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னா இந்த ஹெட்டரையும் நம்ம டிவ் வச்சு தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேயா, இதுக்கு ஒரு டிவ் போடுவோம், ஒரு கண்டெய்னர். அதே மாதிரி இந்த ஒயிட் கலரில் இந்த டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, இதுக்கு ஒரு டிவ்னு போட்டு கண்டெய்னர் போடுவோம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒரு டிவ் எடுத்துப்போம். ஏன்னா டிவ்ங்கிறது தான் நம்ம குரூப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஆனால் HTML வந்து சிமாண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, அந்த சிமாண்டிக்ஸ் அப்படின்னா மீனிங்ஃபுல் நேம் வந்து நம்ம ஒரு டேகுக்கு கொடுக்கறது தான் சிமாண்டிக்ஸ். ஸோ இந்த சிமாண்டிக்ஸ் வந்து HTML5 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியா. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஹெட்டர் கரெக்டாக. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம், பிளாக், டியூட்டோரியல், அபவுட் மீ, கான்டாக்ட் மீலாம் இருக்குல்ல. இது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒவ்வொரு பேஜாக நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேவிகேஷன் மெனு. ஓகே, இது பேர். எந்த வெப்சைட் எடுத்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் வெப்சைட்டே நம்ம எடுத்தாலும் இதில் பார்த்தீங்களா மேலே வந்து என்ன இருக்குது, ஸ்டோர், மேக், ஐபேட், ஐஃபோன், வாட்ச் இதெல்லாம் இருக்குல்ல. இது என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேஷன் மெனு. ஓகே, எல்லா வெப்சைட்லேயும் கண்டிப்பாக இப்படி ஒன்று இருக்கும். முன்னாடி வந்து இதையும் நம்ம டிவ் வச்சு தான் எழுதிட்டு இருப்போம். ஸோ HTML5 என்ன பண்ணாங்கன்னா சிமாண்டிக்ஸ் ஒன்று கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நம்ம மீனிங்ஃபுல்லான நேம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மொத்த ஹெட்டருக்கும் என்னென்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது சரியா. அந்த ஹெட்டர் டேக்குள்ள என்ன இருக்குது, ஒரு இமேஜ் இருக்குது. நான் வந்து ரஃப்பாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது பார்ப்போம், ஒரு சைட் பார்ப்போம் சரியா. அந்த ஹெட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லோகோ இருக்குது கரெக்டாக. இந்த லோகோங்கிறது என்னென்னா ஒரு இமேஜ். அப்போது அதில் ஒரு இமேஜ் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே சோர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு 4 லிங்க் இருக்குது கரெக்டாக. இது ஏன்னா எப்படிலாம் லிங்க்னு சொல்கிறேன்னா அதை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகுது. அப்போது அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி எதை வச்சு அச்சீவ் பண்ண முடியும்னா ஒரு லிங்க் டேக்கால் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகே, அப்போ இதெல்லாம் லிங்க். இந்த லிங்க்கை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டில் இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டோ இல்லைன்னா ஆர்டர்ட் லிஸ்ட்டோ, அந்த ஆர்டர் லிஸ்ட்டில் லிஸ்ட் எலமெண்ட்டாக இதை யூஸ் பண்ணுவாங்க சரியா. எப்படி இருக்குன்னா ஒரு UL டேக் கொடுத்துட்டு அதில் வந்து எல்ஐ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஹோம், சாரி இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம லிங்க்னு சொன்னோம்ல. ஸோ எல்லைக்குள்ளே ஒரு ஆங்கர் டேக் இருக்கும் சரியா. அந்த ஆங்கர் டேக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அந்த நேம் இருக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகும்,
ஆப்வியஸ்லி இந்த லிங்க்கை அந்த இதை கிளிக் பண்ணும்போது அது வந்து ஒரு லிங்காக கன்சிடர் ஆகிடும். சரியா? அந்த ஐட்டமை கிளிக் பண்ணும்போது லிங்க் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோம் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிளாக்னு ஒன்று இருக்குது. அடுத்தது அபவுட் மீ. நெக்ஸ்ட் என்னன்னா கான்டாக்ட். ஓகே, இப்போ நம்ம பேஜ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா. இப்படி வந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஒரே லைனில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீட்டாக இந்த மாதிரி அண்டர்லைன் இல்லாமல் இந்த மாதிரி டாட் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ இதை எப்படி பண்ணுவாங்கன்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சரியா? ஸ்டைல் பண்ணுறதுக்கு சிஎஸ்எஸ் வச்சு தான் இந்த மாதிரி கொண்டு வரணும். சரியா? சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, இங்கே ஒரு மெயின் கண்டென்ட் இருக்குது. கரெக்டாக? நம்ம பிளாக்ல எது முக்கியமானதுன்னா இதுதான் மெயின். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. நம்ம ஹெட்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? ஹெட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹெட்டருக்கு வெளியில் நம்ம மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்து அதில் தான் இந்த H1 டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இது வந்து இப்படி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து மெயின் டேக். இப்போது இந்த மெயின் டேக்குக்குள்ளே நம்மளுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு செக்ஷன், அதே மாதிரி இது வந்து ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். கரெக்டாக? அப்போது ஒவ்வொரு செக்ஷனையும் நம்ம எப்படி எழுத போகிறோம்னா செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எல்லாத்தையுமே டிவ் டேக் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இது ஒரு டிவ்வில் போட்டு அதை ரேப் பண்ணியிருப்போம். மெயினுக்கு பதிலாக அங்கேயே ஒரு டிவ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் கொடுக்குறோம். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த செக்ஷன் அப்படிங்கிற வேர்டை பார்த்தோன்னே சரி ஓகே, அது வந்து ஏதோ ஒரு பார்ட்டு ஒரு செக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சலாம். அப்போது மெயின் டேக் இருக்கிறத பார்த்தோன்னா ஓகே, இதுதான் நம்ம வெப்சைட்டில் மெயினான டேக், இதுக்குள்ளே இருக்கிறது தான் மெயினான கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த நேவிகேஷனுக்கு வந்து nav அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. சரியா? அந்த nav டேக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த லிஸ்ட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் வந்து எப்படின்னா விஷுவலாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. இப்போ நம்ம இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்களா, ஹெட்டர் இருக்குது, அதுக்குள்ளே nav இருக்குது, அதுக்குள்ளே மெயின் இருக்குது, அதுக்குள்ளே செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டிவ்வுக்கும் இதுக்கும் விஷுவலாக எந்த சேஞ்சஸுமே தெரியாது. இது பியூர்லி வந்து ஒரு டெவலப்பருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன். சரியா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. கரெக்டாக? இது என்ன சொல்லுவாங்கன்னா அசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செக்ஷன் மெயினுக்கு பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக? அப்போ மெயினுக்கு வெளியில் நம்ம என்ன பண்ணோம்னா அசைடு அப்படின்னு கொடுத்தோம். இந்த அசைடில் வர கண்டென்ட் எல்லாமே இந்த ரெக்டாங்கிளில் வர கண்டென்ட் எல்லாமே இந்த அசைடுக்குள்ளே போகும். சரியா? நான் இருக்கலாம், இதுக்குள்ளே வர்றது எல்லாமே நம்ம அசைடுக்குள்ளே போகும். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியில் கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஹெட்டரை வந்து ஹெட்டர்னு சொன்னோமோ அதே மாதிரி இது வந்து ஃபூட்டர். இந்த ஃபூட்டர் எதுக்குன்னா நம்மளுடைய வெப்சைட் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற எல்லா நேவிகேஷன்ஸ், இப்போ ஆப்பிளில் போனீங்கன்னா அங்கேயும் ஃபூட்டர் வச்சுருப்பாங்க. இதில் எல்லா பேஜஸோடைய லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, மோஸ்ட்லி ஏன்னா இதை வச்சு நம்ம நேவிகேட் பண்ணிக்கலாம். மெயினான கண்டென்ட் எல்லாமே இந்த ஹெட்டரில் இருக்கும். அது போக இம்பார்ட்டன்ட் எப்படின்னா உங்கள் வெப்சைட்டோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லைனா ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபூட்டரில் கொடுக்கலாம். சரியா?
ஸோ அதுக்கு தான் ஃபூட்டர். ஸோ ஃபூட்டரை வந்து நம்ம கடைசியாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இது நான் என்ன பண்ணுறேன்னா டிவ் வச்சு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு நான் திருப்பி இங்கே போட்டுறேன். இது எல்லாத்துக்கும் பதிலாக டிவ்வு. ஸோ அந்த நேவுக்கு பதிலாக டிவ்வு இப்படி போட்டாலும் ஒர்க் ஆகும். இப்போ போய் பார்த்தீங்களா சேம் கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதோடைய ரீடபிலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஐ மீன் இதோட இது. ஆனால் இந்த டிவ் யூஸ் பண்ணதோட ரீடபிலிட்டி எங்கே என்ன டிவ் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. இது வந்து ஒரு மீனிங் கொடுக்குது, ஆனால் இதில் எந்த மீனிங்கும் இல்லை. ஓகே. ஸோ இதுதான் மெயினாக வந்து இந்த சிமேட்டிக் HTML யூசேஜ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து என்னென்ன டேக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபூட்டர் யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்டிஸில் வந்துடும். சரியா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? யாருக்காது? கபிலா, கௌசல்யா, கவினாக்கா? இல்ல மேம். ஓகே. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு? இல்லை ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ என்னென்னா இன்னையோட நமக்கு HTML வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ HTML வந்து இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1-2 இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, ரேராக யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் HTML. நம்ம வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு CSS வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா ஒரு எஸ் கபிலா. ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் பேக்ரவுண்டில் இமேஜ் வைக்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்னு சொல்லிட்டு வைப்போமா? ஐ மீன் வைப்போம். அந்த மாதிரி நார்மலாக ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி இதில் வைப்போம். கரெக்டாக பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ வைக்கணுமா? பேக்ரவுண்டில் நீங்கள் வீடியோ வைக்கணும்னா அது CSS வச்சே பண்ணிடலாம். சரியா? CSSல பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டியில் நீ அந்த அந்த ஃபைலோடைய பாத்தை நீ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா? அது நம்ம CSS ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா HTMLலேயே நம்ம வீடியோ டேக்னு ஒன்று இருக்குது. ஆனால் என்ன சொல்ல, அது வீடியோ டேக்லாம் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகேயா? வீடியோ, மியூசிக் இருக்குது. ஐஃப்ரேம் நீ சொன்ன மாதிரி ஐஃப்ரேம் வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஐஃப்ரேம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஐஃப்ரேம்ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பிள் வெப்சைட் இருக்குல்ல, இந்த ஆப்பிள் வெப்சைட்டை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா என்னோடய வெப்சைட்டுக்குள்ளே இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படியே வெப்சைட் மாதிரியே என்னோடய வெப்சைட்டில் அதை பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஆப்பிள் refused to connect. நான் இன்னொரு இந்த பிளாக் இதுக்கு ஏதாவது ஓகே. நான் இது என்னன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். பிகாஸ் நான் ஐஃப்ரேம் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஐஃப்ரேம் வந்து அதில் வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. எப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ஐஃப்ரேமில் ஓப்பன் பண்ணி நம்ம வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ப்ரிஃபரபுளாக ஐஃப்ரேம்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் நான். ஓகே. ஸோ அதை பற்றி பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி URL கொடுத்தேன்னா அந்த வெப்சைட் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வெப்சைட்டை நம்ம இதுக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட யூஸ் கேஸ். சரியா?
ஓகே ஓகே. ஓகே சரி, நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. சிஎஸ்எஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ண முடியுமா யாராவது? சிஎஸ்எஸ்னா என்ன? நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்? நான் இனிஷியலா வந்து பிகினிங்லயே சொல்லியிருப்பேன். சிஎஸ்எஸ் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கார்த்திக் ப்ரோ. ப்ரோ அது வந்து லைக் இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங் ஷீட்ஸு. நம்மளோட வெப்சைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறதுக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சூப்பர். ஆக்சுவலா அதுதான். இப்போ என்னன்னா HTML பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படின்னா ஸ்ட்ரக்சர் எழுதுவோம் கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. ஒரு கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் எப்படின்னா வெறும் அந்த கம்பி இருக்கும், இன்ஜின் எல்லாமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அதில் வெளியில் வந்து பெயிண்ட் எதுவுமே அடிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, டோர் இருக்காது, கண்ணாடி இருக்காது, எதுவுமே இருக்காது கரெக்டாக. ஸோ அந்த அந்த பார்ட்டு தான் வந்து எப்படின்னா HTML. நம்மள எதுவுமே இருக்காது, கலர் இருக்காது, ஐ மீன் ஸ்டைலிங்ஸ்னு எதுவுமே இருக்காது, ஃபாண்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி ஒரு இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மேபி சிஎஸ்எஸ் டிசேபிள் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை டெலீட் பண்ணி விட்டேன். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருந்த வெப்சைட்டு, நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணியே காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, நீட்டாக ஒரு கலர் இருக்கு, ஒரு ஃபாண்ட் இருக்கு. இந்த இதை வந்து ரைட் சைடில் அலைன் பண்ணியிருக்காங்க, ஃபாண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதில் பாருங்க, இந்த பிக்கப் பிளாக் நேம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, இது பாருங்க, இந்த சைடு இருக்கு, அது ரேண்டமாக எங்கேயோ இருக்கு. அதே மாதிரி இந்த இதெல்லாம் சென்டரில் இருக்கு. இதெல்லாம் ஆக்சுவலாக இமேஜ் தான், அதனால பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மற்றபடி டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சிஎஸ்எஸோட யூஸ் கேஸ். ஒரு சிஎஸ்எஸ் இல்லைன்னா அந்த வெப்சைட் வந்து அப்படின்னா சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஸ்கெலிட்டன் மட்டும்தான் இருக்கும். சரியா? சிஎஸ்எஸ் தான் அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு அழகு கொடுக்குறது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு H1 எலமெண்ட் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து ஓகே,
இப்போ நம்ம வந்து ஒரு ஹெச் ஒன் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அது என்னன்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட். சரியா? இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னா 2 இது எடுக்கும். 2 ப்ராப்பர்ட்டி, ஐ மீன் 2 இது. அதில் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறது என்னன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது ரெண்டையும் கோலன் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருப்போம். சரியா? இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு இதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண உடனே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அந்த டெக்ஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுகிறேன். ப்ராப்பர்ட்டினா என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதோடைய கலராக இருக்கட்டும், ஃபாண்ட்டாக இருக்கட்டும், ஃபாண்ட் சைஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பேக்ரவுண்டாக இருக்கட்டும், மேலேருந்து எவ்வளோ இது கீழே வரணும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல சொல்லுவாங்க. சரியா? இதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது எழுத போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேக்ரவுண்ட் கலர்னு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு நான் க்ரீன் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். எனக்கு க்ரீன் வேண்டாம், ரெட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அது ரெட் கலரில் மாறிடும். ஓகே, ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அதோடைய வேல்யூ, ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ அப்படி வந்து எழுதலாம். இப்போ அடுத்தது வந்து நான் அந்த ஃபாண்ட்டோட கலரை வந்து மாற்றணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி எழுதுறதுக்கு என்ன பண்ணேன்னா அது செமிகோலன் யூஸ் பண்ணணும். சரியா? செமிகோலன் யூஸ் பண்ணிவிட்டு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நம்மளுக்கு என்ன கலர் வேணும், ஒயிட் கலர் வேணும். அப்போது ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு வச்சு ஒரு இது வந்திருக்கு, அதோட கலர் வந்து ஒயிட்டுன்றது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 2 இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ இந்த ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து ஒரு கலர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே பண்ணலாம். இது மட்டும் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ டெக்ளரேஷன்ஸ் ஆட் பண்ணுமோ நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேஜில் இப்போ கொஞ்சம் கழித்து என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் நான் இதே H1 ஆட் பண்ண போகிறேன். சரியா? என்ன பண்ண போகிறேன், அதே ஹெட்டிங் அதே இதை கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த H1ல் ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறது எனக்கு அந்த H1க்கு மட்டும்தான் இருக்குது. கரெக்டாக இந்த H1க்கு மட்டும்தான் இருக்குது, இந்த H1க்கு வரல. அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் வச்சு எழுதுனீங்கன்னா அது எந்த எலமெண்ட்டுக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் அது வந்து அஃபெக்ட் ஆகும், ஐ மீன் அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். சரியா? அதே மாதிரி நீங்கள் இன்னொரு H1 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த ஸ்டைல் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்லைன் சிஎஸ்எஸ்னா நம்ம அதே லைனில் வந்து எழுதுகிறோம். சரியா? ஒரே லைனில் சிஎஸ்எஸ்ஸையும் எழுதுறதுனால நம்மளுக்கு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். ஓகே, இப்போது எனக்கு இதே இந்த பேக்ரவுண்டும் இந்த கலரும் வந்து எனக்கு இந்த H1க்கு வருதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி அகெயின் அந்த ஸ்டைலை காப்பி பண்ணி நாங்கள் போடுறோம். போட்டோன்னா வந்துடும். சரியா? இப்போ நம்மளுக்கு 2 ஹெட்டிங் அப்படின்னு இருக்கும்போது இது ஓகே.
இன்கேஸ் நம்மளுடைய பேஜில் வந்து ஒரு 50 ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? நம்ம இந்த ஸ்டைலை காப்பி பண்ணி 50 தடவை யூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, கோடை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ டெவலப்மெண்ட்டில் ஒரு லாஜிக் உண்டு. அது பேர் என்னன்னா ட்ரை. ட்ரையோட அப்ரிவேஷன் என்னன்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப். ஓகேவா? இப்போ இதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது திரும்ப திரும்ப ஒரு இதை ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது இதோட மீனிங். சரியா? ஏன்னா இப்போ இன்கேஸ் நான் இதே மாதிரி ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, 10 இடத்துல வந்துச்சு. இப்போ நான் இன்னைக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து சொல்கிறாரு, இங்கே ரெட்டு வேண்டாம், கிளைண்ட் வந்து இங்கே வந்து ப்ளூ கலர் கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணுறாருக்கும், இங்கே போயிட்டு நம்ம ப்ளூன்னு மாற்றுறோம். அதே மாதிரி நம்ம இந்த 10 இடத்துலையும் மாற்றுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதக்கூடாது. ரொம்ப நம்மளால் தவிர்க்கவே முடியாது, எனக்கு இந்த இடத்துல இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதியே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் நம்ம வந்துன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து போகணும். சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னா, அதுக்கு வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரி, ஐ மீன் ப்ராப்பர்ட்டி இல்லை, ஒரு மெத்தடாலஜி இருக்குது. சரியா? இப்போ நான் இதை நான் காப்பி பண்ணி நான் வச்சுறேன். ஓகே, சரி. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து எடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்டர்னல் சிஎஸ்எஸ் இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ஹெட் டேக் இருக்குல்ல, ஹெட் டேக்கில் ஸ்கிரிப்ட் இல்லை, ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இந்த டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஹெட்டிங்கை வந்து நான் முதல்ல டார்கெட் பண்ணணும். ஓகேயா? ஏன்னா நம்ம இந்த ஸ்டைல் எதுக்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத முதல்ல மென்ஷன் பண்ணணும்ல. இந்த பேராகிராஃப்க்கு எழுதுகிறோமா, இல்லைனா ஹெட்டிங்க்கு எழுதுகிறோமா, இல்லைனா ஏதோ ஸ்பேனுக்கு எழுதுகிறோமா, ஏதோ டிவ்வுக்கு எழுதுகிறோமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக? அப்போது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, H1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு முன்னாடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே எழுதியிருந்தோம், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொட்டேஷனில் எழுதியிருந்தோம். சரியா? ஆனால் இங்கே நம்ம அப்படி பண்ணக்கூடாது. ஒரு கர்லி பிரேசஸ் போட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி எழுதணும். சரியா? இங்கே எழுதலாமா, பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் வேணும், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு வேணும். அதே மாதிரி கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இந்த பேஜில் இருக்கிற, அதாவது இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த பேஜில் இருக்கிற H1 டேக் எல்லாத்துக்கும் நீ வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஆட் பண்ணு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இப்போ நான் இந்த H1 எடுத்து நான் 10 தடவை நாங்கள் வந்து காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 தடவையும் நம்மளுக்கு ப்ளூ கலர் வந்துடும். ஓகேயா? அதே மாதிரி நாளைக்கே வந்து என்னோடய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இப்போ அங்கே ப்ளூ வராது, இங்கே எல்லோ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் எல்லோன்னு இங்கே ஒரு இடத்துல மட்டும் மாற்றினா போதும், எல்லா இடத்துலையும் மாறிடும். ஓகே? ஸோ இதுதான் வந்து
இன்டர்னல் சிஎஸ்எஸோட அட்வான்டேஜ். ஸோ இப்போ இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னா நம்ம இந்த பேஜில் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம எழுதிட்டோம். இன்கேஸ் நம்மள வந்து எப்படின்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ஒரு பேஜ் மட்டும் இருக்காது, கரெக்டாக ஒரு 10 பேஜ் இருக்கலாம், 15 பேஜ் இருக்கலாம். அப்போ அந்த 15 பேஜ்லேயும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இது 15 இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கரெக்டாக. அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து காமனாக ஒரு இடத்துல வச்சுட்டு எந்த ஃபைல்லலாம் நம்மளுக்கு இந்த சிஎஸ்எஸ் தேவையோ அந்த ஃபைலெலாம் நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு style.css அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இது ரிமூவ் பண்ணுறேன். நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே போயிடுச்சு. நான் தான் இங்கே எழுதிட்டேன், கரெக்டாக. ஆனால் அப்படி இருந்தும் நம்மளுக்கு ஏன் ஸ்டைல்ஸ் இங்கே வரல அப்படின்னா, நம்ம இந்த ஃபைலையும் லிங்க் பண்ணல. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணியிருந்தோம், கரெக்டாக. ஆனால் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஓகே. இந்த லிங்க்கில் ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். இந்த ரிலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து என்னதை லிங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறோம், கரெக்டாக. ஓகே. இப்போ நம்ம என்ன லிங்க் பண்ணோம், ஒரு ஸ்டைல் ஷீட்டை வந்து லிங்க் பண்ணுறோம், கரெக்டாக. அதே மாதிரி நான் அந்த ஸ்டைல் ஷீட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஹெச்எஃப் எதில் பார்த்துருப்போம், ஆங்கர் டேக்கில் வந்து பார்த்துருப்போம், கரெக்டாக. ஆங்கர் டேக்கில் வந்து எங்கே போகணும் அப்படிங்கிறத இந்த ஹெச்எஃப்ல மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த லிங்க் டேக்குக்கு நீ எங்கே போய் அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத இந்த ஹெச்எஃப்ல வந்து மென்ஷன் பண்ணுறோம், சரியா. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம், style.cssல போயிட்டு அதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டைல் திருப்பி வந்துச்சா. ஓகே. முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த லிங்க் டேக் வந்து எப்போவுமே ஹெட்டில் தான் இருக்கணும், சரியா. நம்ம பாடியிலையோ இல்லைன்னா ஹெச்டிஎம்எலுக்கு வெளியிலையோ எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அந்த ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகாது. ஓகே. நான் இது வந்து ரெட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்டைல் எழுதுகிறோம், இன்லைன் ஸ்டைல் வந்து எப்படி எழுதுகிறோம், இன்லைன் ஸ்டைலோட ட்ராபேக் என்னது, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு போகிறோம். ஸோ இன்டர்னல் சிஎஸ்எஸ்லேயும் உள்ள ட்ராபேக்கை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து நம்ம போகிறோம். ஓகே. அதே மாதிரி இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த H1 அப்படிங்கிறது என்னென்னா செலக்டார்னா எதை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணணும். ஓகே. அதுக்கு பிறகு இந்த ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கலாம், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ கம்ப்ளீட்டாக இது என்ன சொல்லுவோம், டெக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா. ஸோ இப்போ வந்து இது ஒன்று மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து அடுத்தது ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கா, பேராகிராஃப் டேகு அதையும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் டேகை டார்கெட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அதோடைய பேக்ரவுண்ட் கலரை நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் எவ்வளோ கலர் இருக்குது பாருங்கள், இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் டொமேட்டோன்னு கொடுக்குறேன். ஸோ கலர் வந்துட்டு ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டொமேட்டோ பேக்ரவுண்ட் வந்துச்சு, டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் வந்துச்சு. ஓகே.